ஹலோ கைஸ், அதிரசம் பண்ணலாமா? அதுக்காக 2 கப் பச்சரிசி மாவை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த அரிசியை ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு கிளாத் வச்சு நல்லா அரிசியை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம்லாம் அந்த அரிசி ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 1 hour வச்சா போதும். தொட்டு பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கையில் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம என்ன தான் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் அதில் ஒரு சில திப்பிகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி அரிசி மாவை ஜல்லடை வச்சு ஜலிச்சு அந்த திப்பிலாம் நமக்கு தேவையில்லை. திப்பி இல்லாமல் இருந்தால் தான் அதிரச மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப்பு மண்டவெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மண்டவெல்லத்தை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். மண்டவெல்லமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மண்டவெல்லத்தில் குட்டி குட்டியான தூசி, ஓடு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து மறுபடியும் ஊற்றிக்கிட்டேன். இதை சிம்லே வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கெட்டியான ஒரு கம்பிப்பாகு வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கையில் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மண்டவெல்ல பாகில் நம்ம அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் போட்டு அதை ஓவர் நைட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் பார்க்கலாம். ஹலோ கைஸ், குட் மார்னிங். எப்போயுமே மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் மார்னிங்கே பண்ணிடுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் கொடுத்து வரனால. ஹஸ்பண்ட்க்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கோவக்காய் ஃப்ரை, சவ் கூட்டு, கொஞ்சோண்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன், சாத்துக்குடி ஜூஸும் போட்டு வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பண்ணி அவங்கள கிளப்பி விட்டா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நேற்று செஞ்ச அதிரச மாவு என்னாச்சுன்னு பார்ப்போமா? லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். மெதுவாக எடுத்து பார்க்கையில் நல்லா ஒட்டாமல் கரெக்டான பர்ஃபெக்டாக வந்திருக்கு மாவு. இப்போ இதை கடாயில் ஆயில் ஊற்றி ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஒரு மிதமான சூட்லேயே ஒவ்வொரு அதிரசத்தையும் தட்டி தட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா அதிரசம் கரெக்டாக இருக்கும். ஷேப் வேணால் வராமல் இருக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது.